வந்தே மாதரம் வந்தே மாதரம். இது ஒரு நல்ல நாள்ல இன்னைக்கு நம்ம முக்கியமான 3 பேரை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். இவர் வந்து தாஜ்நூர் மியூசிக் டைரக்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து அவர் வந்து கு கார்த்திக். ஸோ நிறைய பாடல்கள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அண்ட் வேல்முருகன் சார், உங்களை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்க 3 பேரையும் இந்த நல்ல நாளில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்க 3 பேருக்கு. ஓகே சார். அண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான சாங் வந்து நீங்க வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ சுதந்திர தினத்துக்காக. ஸோ அந்த சாங்கை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஐடியா யார்கிட்ட இருந்து வந்தது? நானும் வேல்முருகனும் நிறைய இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ்க்கெலாம் போன டைம் வந்து நம்மாழ்வார் அவங்கள பற்றி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷன்ஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது ஒரு ஜாலியான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, திருக்குறள் பற்றி ஒரு கிராமிய வடிவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு கிருஷ்ணன் சார் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன்ற ஒரு அழகான ஒரு விரிவாக்கத்தை கொடுத்துருக்காரு ஒரு திருக்குறளை. ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், சுதந்திர நாள். ஸோ அதனால் அதை பற்றியே பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு பிளான். இப்போ கவிஞர் வந்திருக்காரு, இதுக்கு மேலே தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பண்ணலான் இருக்கோம். ஓகே சார். அண்ட் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது யார் கொடுத்த ஐடியா? இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, இது முழுக்க அவரோட பாலகிருஷ்ணன் அவரோட ஐடியா. அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு நாள் அறிமுகம் இங்கே வாங்கல ஒரு வித்தியாசமான, நான் நிறைய இந்த மாதிரி ஒரு சோஷியல் இது அடிக்கடி பண்ணிகிட்ருக்கனால அவர் என்னை தெரிஞ்சு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அவர் கேட்டுட்டு என்னை இந்த வரிகள்லாம் காமிச்சார். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் வந்து திருக்குறளை வந்து கவிதை ஆக்கியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு என்ன எப்படி பண்ண போகிறோம், வழக்கமாக வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கிராமிய வடிவம் அப்படின்னும் போது ரொம்ப அதுதான் எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்ன எப்படி இருக்குன்றது ஒரு யோசனை இருந்தது. பட் பார்க்கும்போது தான் உண்மையாக இது சரியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினச்சேன். அந்த அளவுக்கு அதோட வரிகள்லாம் இருந்தது. ஒவ்வொரு குறளுக்கும் அதோட அர்த்தமே மாறாமல் இன்றைய ஒரு இதில் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஸோ எல்லாமே அவர் எழுதி கொடுத்தாரு, அதுக்கு டியூன் பண்ணுறேன் அந்த இதுக்கு. இப்போ வந்து ஒரு இன்பத்துப்பால் அந்த இதுலேருந்து இந்த விஷயங்களை எடுத்து ஒரு 7 திருக்குறளில் வந்து சாங்கா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல முழுக்க ஒரு கிராமிய இதா இருக்கணும். சரி, ஓகே. உங்களுக்கும் சாருக்கும் எப்படி நட்பு வந்தது? முதல்ல வந்து சாருடைய நிறைய ஆல்பத்தில் நிறைய அந்த சாருடைய விளம்பரங்கள்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம். இப்போ இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய நம்பர் 1 விளம்பரத்தெல்லாம் சாரு தான் பண்ணுது. ஆமாம், அந்த மாதிரி விளம்பரத்துலேருந்து சார் பழக்கம், நிறைய ட்ராக்கு ஜிங்கிள்ஸ் எல்லாம் பாடுறது. அதுக்கப்புறம் முதல்ல பாடின சார் மியூசிக் பண்ண படம் வம்சம், உங்களுக்கு தெரியும். ஆமாம், தலைவருடைய பேரன் அருள்நீதி சார் நடிச்சது, பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில். அப்போ வந்து ஒரு சாங் பாடுறதுக்காக நானும் மாணிக்கநாதன் சார் சேர்ந்து ஒரு சாங், என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கு இவர் பாடினாரு. தொடர்ந்து என்னோட படங்கள்ல எல்லா படமும் ஒரு பாடல் கண்டிப்பா பாடிடுவாரு. இப்போ ரீசெண்டா வந்து கண்ணன் சொல்லிட்டு பாலா சார் அசிஸ்டன்ட் கண்ணன் எழுதிய படம் வெளிவரப்போகுது. அந்த படத்துல ஒரு அழகான மெலடி பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப அழகா பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம்ல நிறைய பாடியிருக்காரு, இதுல வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. உங்க வாய்ஸ்ல மெலடி வாய்ஸ் கேட்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம், பாடிடுங்க. சாரு தான் தாய் சொல்லணும், ஏன்னா பாடுறது சார் தான் பாடியிருப்பேன், அது மெலடி மாதிரி ஆக்குறது சார் தான். ஒரு டூயட் சாங் தான் அது. அவங்க ஃபஸ்ட்டு பாடிட்டு அப்படியே அடுத்தது அவங்கள நான் வந்து பின் தொடர்ந்து பாடுவேன். என் சண்டாலியே ஏதோ ஆகுறேண்டி, உன் கண்ணாலதான் தேன சாகுறேண்டி. இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி பாடும்போது யாரை நினைச்சு பாடுவீங்க மோஸ்ட்லி? உங்களை நினைச்சேன். ஓ மை காட். சரி, ஓகே. கு கார்த்திக் சார் ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நிறைய படங்கள் வந்து ரொம்ப அழகான பாடல்கள்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டா ரெமோ படத்துல வந்து பாடல் எழுதிருக்கீங்க. என்ன பாடல்? அந்த பாடலை பத்தி, அந்த வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்துட்டு முதல்ல வந்து எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணகானா விஜயின்னு ஒரு கானா சிங்கர் இருக்கார், அவருடைய ரைட்டராக நான் இருந்துட்டு இருந்தேன். அவர் தான் எனக்கு திரைப்படத்துறைக்குள்ளே கொண்டு வந்தவர். ஸோ அவருக்குவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்கள் எழுதியிருக்கேன். எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆக போகுது அடுத்தடுத்து.
ஸோ அவர் மூலிமா தான் எனக்கு இந்த அனிருத் சாரை மீட் பண்ணுற வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. ஸோ அவர் ரெமோ படத்துக்காக அந்த இயக்குனர் பாக்யராஜ் அவரும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று இருக்குது, சிவகார்த்திகேயனுக்காக அந்த சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஸ்டூடியோவுக்கு போனோம். அனிருத் சார் வந்து பாட்டு போட்டு காமிச்சார். இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு 1/2 ஹவரில் பாட்டு எழுதி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைலில் சொன்னார், சீன்ஜி அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சாங்கை ரெக்கார்டிங் முடிச்சு இப்போ வந்து டைட்டில் சாங்கும் ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த சாங்கும் என்னுடைய சாங்கும் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் சாங் எது? என்னோடது முதல் சாங் பார்த்தீங்கன்னா பாண்டியோட கலாட்டா தாங்களேன்ற ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதுதான் முதல் பாடல். 2வது பாடல் பார்த்தீங்கன்னா கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போகிறாங்கன்ற ஒரு படத்தில் வந்துட்டு பவர் ஸ்டார் அவருக்காக ஒரு மாஸ் சாங் ஒன்று பண்ணி, ஒரு வித்தியாசமான பாடல்கள் 2 சாங் வித்தியாசமா இருக்கு. அவர் சொல்ற படத்தினோட அனிருத் சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ரொம்ப அவர் வந்து அனிருத் சார்னே வெளியிருந்து பார்க்கும்போது அனிருத் சார் அப்படின்னு கிராண்டாக இல்லைன்னா எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவர். வந்து நம்ம கூட அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப ஃப்ரீயாக பழகுவார். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பழகுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுத்துவார். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, லவ் ஃபெயிலியர் சாங் சொல்கிறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் அந்த சாங் வந்து நீங்கள் எழுதுனீங்க? ஸோ அது ஸ்டூடியோ செட்டப்பில் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் இருந்தாங்க, அனிருத் சார் இருந்தார். அனிருத் சார் டியூன் சொல்லிட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாலியாக ஒரு மெட்டுக்கேற்ற மாதிரி பாட்டு போட்டு. ஓகே, அண்ட் கார்த்திக் சார் நீங்கள் வந்து இப்போ சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவருடைய கான்டாக்ட் எப்படி கிடைச்சது? அந்த இந்த சாங்ல எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைச்சது? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேல்முருகன் அண்ணா வந்துட்டு என்னுடைய கல்லூரி படிக்கும்போது என்னுடைய சீனியர். ஓகே, இசைக்கல்லூரியில் தான் நானும் படித்தேன். இசைக்கல்லூரியில் படித்த 2 பேரும். அப்போ என்னுடைய சீனியராக இருப்பார். ஸோ அப்போதுலேருந்தே அவர் எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வேல்முருகனாக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதிட்டேன். அவர் பாடிட்டார். கூடிய விரைவில் அதுவும் வெளியே வர வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வரும்போது அண்ணா வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி சுதந்திர தினத்துக்கு ஒரு பாட்டு பண்ண போகிறோம், நான் வந்து நீ தான் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ உடனே சாருடைய நம்பர் கொடுத்தாரு. சார் ஃபோன் பண்ணி பேசினோம். சரி நீங்கள் லிரிக்ஸ் அனுப்பிச்சிருங்க, டியூன் பண்ணிடுறேன், ஒரு டியூன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் மோஸ்ட்டாக போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் டியூன் அனுப்பிச்சிருவாங்க. உடனே அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதுவோம். இது இண்டஸ்ட்ரியில் வந்து லிரிக்கு யாருமே அவ்வளோ இப்போ டியூன் பண்ணுறது இல்லை. லிரிக் எழுதி டியூன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை யாரும் பண்ணதில்லை. சார் அப்படி சொன்ன உடனே அப்பா ஒரு இப்போ இந்த மாதிரி இருக்காங்களான்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது. சார் எல்லா பாட்டும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லிரிக்கு டியூன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த டியூன் நல்லா வரணுன்றது 2வது விஷயம். ஸோ இன்னைக்கு இப்படி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். சார் எல்லாம் ஒரு ஐடியாவுக்கு முன்னாடி பேசி சில சாங்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா வரும் கண்டிப்பாக. சார் அவர் வந்து எழுதி கொடுத்த லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ற சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்த லிரிக்ஸ் வந்து அது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு லிரிக்ஸாக இருந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சா இல்லை அதை கனெக்ஷன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு சுதந்திர தினத்துக்கான ஒரு லிரிக் எழுதணுன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அனுபவம் வேணும். ஸோ ஒரு பெரிய கவிஞர்கள் இப்படி தான் அதை எழுதியிருக்காங்க இவ்வளோ பேர். பட் இவர் வந்து ஒரு புது கவிஞர், வேல்முருகன் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஒரு புது கவிஞர் எப்படி எழுதுறாருன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது எனக்கு. பட் லிரிக் வந்தோடனே ரொம்ப இவர் வேறு ஒரு கோணத்தில் பார்த்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வழக்கமாக ஒரு இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினத்துனா ஒரு வியூ இந்த சைடு இருக்கும். பட் அதை மீறி ஒரு சும்மா டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம சுதந்திரம்ன்றது இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம எளிதாக பண்ண முடியுது, அதே ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் ஒரு 4 லைன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுவோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த பாடலை வந்து வேல்முருகன் சார் தான் பாடியிருக்கீங்க இல்லையா? பாட போகிறேன். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரதம் பாரதம் எங்கள் பாரதம் ஒரு பூரதம். பனிமலை போற்றிய தாயின் நகம் அது எங்கள் பாரதம். நதிகள் தன்னை
செய்ய வைப்பது சுதந்திரமே. ஆஸ்கார் விருதினை வென்றிட ஊக்கம் தந்தது சுதந்திரமே. வந்தே 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 மாதரம். வந்தே 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 மாதரம். பெண்டீர் பட்டம் பெற்று உயர்ந்திட செய்தது சுதந்திரமே. விளையாட்டில் பல சாகசம் தன்னை வென்றதும் சுதந்திரமே. மொழிகள் மதங்கள் வேறாயினும் நம்மை சேர்ப்பது சுதந்திரமே. உணர்வாய் தோழா உன்னில் உள்ள சிறகுகள் சுதந்திரமே. வாழ்க வாழ்க என் நாடு, பாரத பொன்னாடு. நம் நாடு என்பது ஓர் வீடு, கை சேர்ந்திடு ஒன்றோடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். வந்தே 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 மாதரம். கு கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க, சார் கிட்ட இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு வந்து இந்த சுதந்திர தின பாட்டு கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பத்தி ஷேர் பண்ணிக்கோ. கண்டிப்பாக சாரை வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது. வேல்முருகன் அண்ணா தான் என்னுடைய கல்லூரியில், அங்கே அரசு இசை கல்லூரியில் என்னோட சீனியராக அவர் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அப்பத்துலேருந்தே வேல்முருகன்னா தெரியும், எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவார். அந்த அதுலேயே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ என்கரேஜ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க நீங்கள், சூப்பர் சார். ஸோ அவர் மூலிமா வந்துட்டு இன்னும் வேற ஒரு 3 படத்துக்கு வந்துட்டு நான் எழுதின பாடல் வந்து வேல்முருகன் அண்ணா பாடியிருக்காரு. ஸோ 3மே நல்லா இனிமேல் தான் வெளிவரப்போகுது கூடிய விரைவில். ஸோ அப்படி வந்து வேல்முருகன் தெரியும், நீ நல்லா எழுதுறப்பா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி சுதந்திர தினத்துக்காக ஒரு கலைஞர் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பாடல் பண்ண போகிறோம், நீ தான் எழுதணும், நான் மியூசிக் டைரக்டர் சார் அறிமுகப்படுத்தி விடுறேன், நீ வந்து கண்டிப்பாக எழுதிடு அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு நம்பர் வாங்கி நான் சாருக்கு கால் பண்ணேன். மியூசிக் டைரக்டர் சார் கால் பண்ணும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு நாங்கள் இதை பற்றி சாங்கை பற்றி எப்படி, நான் வழக்கமாக எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் கேட்குற மாதிரி, சார் நீங்கள் டியூன் அனுப்பிச்சிடுறீங்களா, நான் லிரிக் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் சொன்னார், இல்லை நான் லிரிக்கு கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டியூன் அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கு நான் வந்து லிரிக்ஸ் ஆப்ஷன்ஸ் எழுதி கொடுத்தா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அதுவே ஒரு சுதந்திரம் தானே. ஆமாம், அவர் எழுதுறது என்ன வேணாலும் எழுதி கொடுத்துடலாம், நீ சார் டியூன் போட்டுப்பாரு, அதுவே ஒரு சுதந்திரம் தானே. ஏன்னா ஒரு டியூனுக்குள்ளே அப்படின்னாக்க அதுக்குள்ளே என்ன எழுத முடியுமோ அதான் எழுத முடியும். இப்போ இதுனா எவ்வளோ வேணாலும் அவர் மனசில் வர்றதெல்லாம் எழுதலாம். அப்போ சுதந்திரத்தை முதல்ல கொடுத்தீங்க சார். ஆமாம், அதுதான் சொல்லணும். ஏன்னா ஒரு டியூன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே நான் கற்பனையை அடக்கி வச்சு அதுக்குள்ளே நான் எழுத வேண்டியிருக்கும். ஃப்ரீடமாக கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறதே இப்போ ரேர் தான் இண்டஸ்ட்ரியில். யாருமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே இப்போ பண்ணுறதில்ல. எல்லாம் டியூன் கொடுத்துட்றாங்க, அதுக்கு எழுதிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாங் எழுதி சார் எனக்கு அப்போவும் டவுட் இருந்தது, டியூனுக்கு வந்து நம்ம எழுதுறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது எந்தளவுக்கு சாங் வரும், அதாவது லிரிக்கு டியூன் பண்ணுறேன்னு சொன்னாலும் வரும்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாங் வந்து ரொம்ப ஒரு மெலடியாக ரொம்ப ஒரு டச் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு சாங் கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வந்து சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் சார். அந்தளவுக்கு லிரிக்கை வந்து டியூன் பண்ணியிருக்காரு. நான் எழுதின எந்த ஒரு வார்த்தையும் எங்கேயும் மாற்றாமல் அதை டியூன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை பாடல்கள் எழுதுறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் சாங்கா? சாருக்கு வந்து சுதந்திர தினத்துக்காக கேட்குறேன். சுதந்திர தினத்துக்காக வந்து நான் ஸ்டேஜ் ஷோஸில் அவங்களுக்கு பாடுறதுக்காக எழுதி கொடுத்துருக்கேன். சுதந்திர தினத்துக்காக எனக்கு கலைஞர் டிவி தான் என்னோட முதல் பாடல். சூப்பர், கங்க்ராட்ஸ். வணக்கம். சரி, ஓகே சார், நீங்க சொல்லுங்க, ஒரு சுதந்திர தினத்துக்காக பாடல் எழுதுறாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடலா இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி அவர் எழுதி கொடுத்தோன்னே ஓகே சொல்லிட்டீங்களா? நம்ம வேல்முருகன் தான் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை வச்சு எழுதலாம் போது இப்படி சொன்னார், கார்த்திக்னு ஒருத்தர் புது கவிஞர் இருக்காருன்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இதெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த கவிஞர்கள் தான் எழுதியிருக்காங்க. அப்படி தான் இருக்குது.
ஸோ ஒரு புது கவிஞர் எப்படி இதை எடுத்து அதை எப்படி வெளிப்படுத்துவாருன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது எனக்கு. சரி ட்ரை பண்ணுவோம், அவரை எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு எழுதி கேட்டிருந்தேன். ஒரு ஃபியூ லைன்ஸ் சும்மா ஒரு சாம்பிளாக அனுப்பிச்சார். ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு, ரொம்ப பிடிச்சிருச்சு. எடுத்தோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதாவது எல்லாருமே சுதந்திரத்தை ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இவர் வேறு ஒரு கோணத்தில் பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம இருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறதே ஒரு சுதந்திரம் தான். எந்த விஷயம் நம்ம நினச்சது பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதை நோக்கி நகருவோம் அப்படின்றது. ஸோ இப்போ அவர் ஃபுல்லாக எழுதி ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் ஒரு சொன்னவொடனே டக்குன்னு ஒரு என்ன தேவைன்றதை சொன்ன உடனே எழுதி கொடுக்குறாரு. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆளுதான் வருவாருன்றதுல மாற்றமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் வந்து நீங்க அந்த வந்தே மாதரம் சொல்லிட்டு பாடும்போது அப்படியே நிஜமா அது கேட்கும்போது எங்களுக்கு உடம்பு சிலிர்க்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாட்டு பக்தின்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. ஸோ அது பாடும்போது அப்படிதான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டு பாடும்போது? அதான் நான் முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் நாட்டுப்பற்று இந்த மாதிரி தேசியப்பற்று கொஞ்சம் ஓவராகவே இருக்குது அப்படிங்கிறத எப்போ இருந்ததுன்னா 2004 வந்து நான் மியூசிக் காலேஜில் படிக்கும் பொழுது இந்திய இராணுவர்களுக்காக ஒரு பாடல் எழுதி அப்போ அப்துல் கலாம் சார் அவர்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அந்த பாடலுக்கு அந்த வருஷத்தில் அந்த எங்கள் கல்லூரிக்கு பாராட்டு சர்டிஃபிகேட்டும் அந்த பரிசு அதெல்லாம் வந்தது இசைக்கல்லூரியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்போ அப்துல் கலாம் சார் கையில் வாங்கினது. அப்போ வந்து அப்போயிருந்தே எனக்கு ஏதாவதுனாக்கா ஒரு சுதந்திர தினம் அந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் பாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அப்போ சாருக்கிட்ட வந்து என்ன பண்ணேன், சார் நம்ம இப்போ வர்ற சுதந்திர தினம் அப்போ எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு மெலடிஸாக இது மாதிரி ஒரு சாங் பாடலாம் சார் அப்படிங்கும்பொழுது அப்போ சார் சொன்னார், அப்போனா நீங்கள் எப்பயுமே பாடுற மாதிரி பாடாமல் ஃபோக்குனா ஒரு சவுண்டிங்காக ஒரு ஜோஷாக ஒரு இதாக இல்லாமல் அப்போ நீங்கள் வந்து மெலடியாக பாடணும், அப்படி தான் நான் உங்களுக்கு கம்போஸ் பண்ண போகிறேன், அது கரெக்டாக நீங்கள் பாடணும் அப்படின்னு. சரி சார், சரி பாடின உடனே என்ன பண்ணலாம், சரி இந்த சாங் வந்து நம்ம கலைஞர் டிவி அவங்க ஒளிபரப்புனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இது ஐடியா பண்ணி அப்படி தான் அந்த அதே மாதிரி லிரிக்ஸும் சொல்கிற மாதிரி ஒரு புதுசாக சுதந்திரம்ங்கிறது வந்து நாட்டுக்கான சுதந்திரம் இல்லாமல் மக்களுக்கான சுதந்திரமாக அவர் எழுதியிருக்காரு. அதுதான் உண்மை. அந்த வரி அதேமாதிரி சாரும் அழகான கம்போசிங்கில் அது எனக்கு தெரியும், இந்தமாரி கம்போஸ் பண்ணால் ஈஸியாக பாடிடும் அப்படின்னு. ஆமாம், அதனால் ஆமாம். இப்போ எப்படி இருக்குன்னா சிங்கருக்காகவே கம்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் இவருக்குனாக்கா இவரோடது எந்தெந்த ரேஞ்ச் வந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது ஒரு அனுபவத்தில் தெரியும். பிகாஸ் இவர் என்னோட எல்லா படங்களும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எல்லா படத்துலையும் பாடிட்டுருக்காரு. ஸோ அவரோட கம்ஃபர்ட் ரேஞ்சு அவருக்கு எது பெஸ்ட்டாக வரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே அந்த இதில் ட்ரை பண்ணி பாடுவேன். அப்படி பாடி அதை இன்றைக்கி அந்த மாதிரி முதல்ல ஒரு நிறையா வந்து நல்ல விஷயங்களாக பாடிருக்கேன். இப்போ வந்து உழவன் தாத்தாவை பற்றி சாரு நான் இசையில் கம்போசிங்கில் நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் திருக்குறள் இப்போ கம்போசிங்லையும் பாடியிருக்கேன். அதேமாதிரி சுதந்திர தினத்தை பற்றி இப்போ பாடினதில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் சார் உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுவான சிந்தனைகளோட மக்களுக்கு கொஞ்சம் தேவையான பாடல்கள்லாம் பாடுற முயற்சியிலையும் சாருடைய மியூசிக்கில் பாடிருக்கேன். அது எப்படின்னா அந்த உழவன் தாத்தாவை பற்றி பாடினது அது மிகப்பெரிய ஹிட்டு, அந்த இது விவசாயத்தை பற்றி. அதுக்கப்புறம் வந்து இப்போ திருக்குறள் அந்த ஒரு இன்பத்து பால்ங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து 7 திருக்குறளை வெறும் திருக்குறள் இல்லாமல் அந்த திருக்குறளுடைய தெளிவுரையும் பொருளுரையும் கிராமிய வடிவில் வந்து அது ஐயா சொன்ன மாதிரி ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் எழுதின அந்த பாடலை எனக்கு ஒரு திருக்குறளை வந்து ஒரு இன்பத்து பால்லேருந்து ஒரு ஃபோக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ மக்களுக்காக அது இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக அந்த 4 வரி பாடலாம் சார். சரி சார். இந்த கருவாச்சி கண்ணு ரெண்டும் தீட்டாம தீ பிடிக்கும் திருப்பாச்சி அருவாளா, இப்ப இவ கையில மையெடுத்து தீட்டினா ஆகும் என்னாகும் தீயணைப்பு வண்டி வரும், இவ உடம்பு ஆயுதமா செய்வாரமா, இவ உடம்பு ஆயுதமா ஒரு மனுஷி இராணுவமா, இந்த கருவாச்சி என்ன ரெண்டும் தீட்டாம தீ பிடிக்கும் திருப்பாச்சி அருவாளா. ஜாலியா ஒவ்வொரு வரையும் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க சார். இது எழுதினவங்க சார் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஆஃபீஸர். அவர் வந்து இது டெல்லியில் இருக்கார்.
ஸோ அவரோட கவிதைகள் பார்த்து நான் உண்மையாகவே ரொம்ப நிறைய கவிஞர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு கிராமியம் அப்படியே போய் அனுபவிச்ச மாதிரி இருக்கும் அவரோட அந்த கவிதைகளை படிக்கும்போது. ஸோ விரைவில் வெளிவர இருக்கு, அதுவும் பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சுதந்திரம் இது அதுமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் சார் மியூசிக் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? சரி, ஓகே. அடுத்து உங்களுடைய என்ன படத்துல என்ன பாடல்கள்லாம் பாடிட்டு சாருடைய படத்துல இப்போ நிறைய பாடியிருக்கிறேன். அதான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி பாடி கட்டினா ஒரு மெலடி அந்த மாதிரி நிறைய சாங் பாடிருக்கேன். அப்புறம் ஒரு புத்து சாங் அண்டா குண்டான்னு ஒரு பாட்டு, அது அப்புறம் சினேகன் அவரோட படத்துல பொம்மி வீரன்ற ஒரு படத்துல ஒரு மதுரையை பத்தி நிறைய பேர் அதோட வரலாறு இருக்கு. பட் இந்த பாடல் அதோட ஃபுல்லா அந்த மதுரையை பத்தி சிறப்புகளை பத்தி ஒரு ஃபுல் சாங்கு. ஸோ இவர் பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆமாம், மதுரை பற்றி. ஏன்னா ஏற்கனவே மதுரை குழுங்கன்னு பாடியாச்சு, திரும்ப மதுரை பற்றி பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கிடாரி சசிகுமார் சார் படத்தில் ஒரு 2 சாங் பாடியிருக்கேன். அப்புறம் எனக்கு வேறுங்கும் கிளைகள் கிடையாது, அதில் வந்து நானும் கவுண்டமணி சாரும் நடிச்சிருக்கோம், பாடியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இவன் யார் என்று தெரிகிறது அந்த படத்தில் பாடியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி ஒரு பாட்டு வேறு அமைஞ்சது சார் படத்தில் ஒரு மியூசிக்கில், அது ஒன்று வேறு பாடியிருக்கிறேன். அந்த சாங் நான் அப்படியே இருக்கேன். ஏன் அடியில் அம்மனுக்கு எடுப்பாங்க தீச்சட்டி, எங்கால பறைய கொடுக்கிறதுல அண்ணன் ஒரு அராசிட்டி, அண்ணன் பேரு தாஜ்நூர். இப்படி ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பாடியிருக்கோம், நிறைய நல்லா வந்துருக்குது. திருக்குறள்ன்ற ஒரு விஷயத்தை வந்து மையமா வச்சு பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஸோ எத்தனை பாடல்கள் இருக்கு இது சாங் கம்போஸ் பண்ணி? கண்டிப்பாக நிறையா விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் திரை இசைக்கும் பண்ணிட்டு இருக்கேன், சினிமா பாடல்களும் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பொதுவான சமூக நோக்கத்தோடு பண்ணுறதுல வந்து எனக்கு பெரிய மன நிறைவு. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணதில் அதுலேயே ஒரு முக்கியமாக ரொம்ப மனநிறைவோட ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான அப்படின்னாக்கா இந்த திருக்குறள் தான். இப்போ வெளிவர இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் மேபி அதை லான்ச் வைக்கலான் இருக்கோம். ஒரு புது ஸ்டைலாக கோக் ஸ்டுடியோன்றது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் தமிழில் முதல் முறையாக ஒரு இந்த மாதிரி கோக் ஸ்டுடியோ ஸ்டைலில் இந்த பாடலை பாடலான் இருக்கோம். லைவாக ஷோ பண்ணிவிட்டு எனக்கு வெளியிடலான் இருக்கோம். அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஒரு பாலகிருஷ்ணன் சாரோட. இதில் வந்து எல்லாருமே ஒரு ஃபோக் சிங்கர்ஸாக, எல்லாருமே டாப் சிங்கர்ஸ். இங்கே ஒரு டாப் சிங்கர் இருக்கார். ஸோ அந்த மாதிரி சின்ன பொண்ணு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் மீனாட்சி அவங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அப்புறம் பிரபுன்ட்டு ஒரு சிங்கர், அவர் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அப்புறம் அந்தோனிதாஸ் அவர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? மொத்தம் 7. அதாவது திருக்குறள் அந்த 7 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதனால 7 ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த 7 பாடல்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி, அதாவது இதுவரை ஒரு திருக்குறளை கேட்காத ஒரு கோணத்தில் தான் இதை முயற்சி பண்ணியிருக்கோம். அதுவும் கிராமிய வடிவில். பாடல்கள் எல்லாருமே ஒரு பெரிய பாடகர்கள். ஸோ அவங்க ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக பாடியிருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் உங்களுடைய அப்கமிங் மூவிஸில் என்ன பாடல்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க சார்? இப்போது அப்கமிங் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெர்லின் ஒரு படம் இப்போது போஸ்டர்ஸ் எல்லாம் சென்னையில் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவருடைய இயக்கத்தில் வந்துட்டு விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும்ன்ற படத்தில் எல்லா பாடல்களும் நானே எழுதியிருக்கேன். அந்த படத்தும் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 படங்கள் வந்து எனக்கு இந்த வருடத்தில் வெளியாகி இருக்குது. அதில் மூணு படத்தில் 3 பாடல்கள் வந்து வேல்முருகன் பாடியிருக்காரு. கார்த்திக் சார், இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வந்து நீங்கள் நிறைய படங்கள் இன்னும் பாடல்கள் எழுதணும், வித்தியாசமான பாடல்கள்லாம் எழுதி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து சுதந்திர தினத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பாடலை வந்து எழுதுறதுக்கு உறுதுணையாக இருந்த வேல்முருகன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் தாஜ்நூர் சார் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நானும் இந்த கலைஞர் டிவி நேயர்களுக்கு, கலைஞர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து அவங்க 2 பேரும் வந்து வார்த்தைகளால் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பாடல் மூலமா முடிச்சு வச்சிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒற்றுமையாய் கூடி நாமும் வெற்றி கொள்ளுவோம்,
உலக அரங்கில் பாரதத்தின் உணர்வை சொல்லுவோம், பற்று கொண்டு நாட்டிற்காக பணிகள் செய்வோம். இந்த பாரதத்தின் எல்லை முழுதும் கொடியை நாட்டுவோம், வெற்றி கொடியை நாட்டுவோம் அப்படின்னு எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சுதந்திரத்தின் தகுந்த சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் தாஜ்னூர் சாருக்கும் கவிஞர் கு கார்த்திக் அவர்களுக்கும் நல்ல அழகான நேரங்களில் வந்து ஜாலியாக நீங்கள் என்ட்ரி பண்ண உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.